உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பத்மா, என்ன நீ மச்சானே எதிர்த்து பேசுற? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நான் ஒண்ணு எதிர்த்து பேசலங்க, எடுத்து சொன்னேன். எடுத்து சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் அறிவாளி இல்ல. கொஞ்சம் அடக்கி வாசி. அப்ப நீங்க என்ன பெரிய அறிவாளியா? ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே ஐயோ, இரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அண்ணனே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவரை டென்ஷன் ஆக்கிறாதீங்க. ரகுராமா, நீ ஒரு முடிவு எடுத்தன்னா அது சரியாதான் இருக்கும். ஆனா இது சின்ன விஷயம் இல்ல, கல்யாணம் 1000 பேரை திருப்திப்படுத்துற விஷயம். இத மாயா ஒருத்தியால பண்ணிட முடியுமா? அம்மா, இத மாயா கிட்டயே கேட்டோம். மாயா, இங்க வா. இந்த கல்யாணத்தோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் இந்த 2 கல்யாணத்தையும் சிறப்பா எடுத்து நடத்தணும். நடத்துறேன்னு எனக்கு வாக்கு கொடு. நிச்சயமா பண்றேன் பெரியப்பா. உன்னால முடியும் இல்ல? முடியாதுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நம்புறவனா? முடியும் பெரியப்பா, என்ன நம்புங்க. அவ்வளவுதான். நான் கல்யாணத்தை ஜம்முன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறேன். என்னென்னமோ நடந்து போச்சு சேனு. நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு கவலையா இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படுற மாயா? அதான் மாமா நல்லபடியா திரும்ப வந்துட்டார்ல. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அவரை நல்லபடியா பாத்துக்க மாட்டோமா என்ன? அப்புறம் உனக்கு தான் இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு. எல்லா வேலையும் பார்க்கணும்ல. கல்யாண வேலையை சொல்றியா? ஆமா, மாமா உங்ககிட்ட தானே எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காரு. மாமா சொன்னா நீதான் எல்லா வேலையும் செய்வல்ல. சேனு, எதுவும் தப்பா நினைக்காத. நான் தப்பாலாம் நினைக்கல, உண்மையதானே சொல்றேன். உனக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு, அத போய் பாரு போ. நான் இத வருத்தத்திலேயோ கோபத்திலேயோ உன் மேல வெறுப்புல எல்லாம் சொல்லல. மனசு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் இந்த குடும்பம் மாமாக்காக துடிச்சதை பார்த்துட்டு எல்லாரோட ஒரு படி மேல வலிச்சது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.